71வது அகில இந்திய கூட்டுறவு வார விழாவில் 9 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு கூட்டுறவு நிறுவனங்களின் மூலம் 1063 பயனாளிகளுக்கு 9 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கடனுதவிகளை வழங்கினார். மேலும் கூட்டுறவு வார விழாவையொட்டி நடைபெற்ற பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளையும் வழங்கினார். மேலும் சிறந்த கூட்டுறவு சங்கங்களின் விற்பனையாளர்களுக்கு கேடயங்கள் வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, நிதிச்சுமை இருந்தாலும் மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகிறது என்று தெரிவித்தார். ₹30 ஈடு செய்கிற மானியம் என்பது அரசாங்கத்திற்கு குறைவாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன கேட்டீங்கன்னா ₹180 ஒரு விலை இருக்கிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவியல் எவ்வளவுதான் பணச்சுமை இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ₹25 கவர்மெண்ட் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஆட்சிக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் தெய்வராஜ், நல்லதம்பி வில்வநாதன், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.